அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு முழந்தாளிட்டு மன்றாடினார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசு இறைவேண்டல் செய்தார் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி நூல்கள் சொல்கின்றன, இயேசு ஒரு இறைவேண்டல் மனிதராக விளங்கினார். அவர் தனியாக இறைவேண்டல் செய்தார், குழுவாக இறைவேண்டல் செய்தார், 3 பேரோடு 12 சென்ற இடங்களெல்லாம் இறைவேண்டல் செய்தார், இறை மக்களோடு இறைவேண்டல் செய்தார், யூதர்களோடு யூத சமூகமாக இறைவேண்டல் செய்தார் என்று பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இயேசு முழந்தாளிட்டு மன்றாடினார் என்பதும் ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கிறது. காரணம், முழந்தாளிட்டு மன்றாடுவது என்பது ஒரு விவிலிய மதிப்பீடு, ஒரு விவிலிய ஆசி. பழைய ஏற்பாட்டில் பல ஆளுமைகள் முழந்தாளிட்டு மன்றாடினார்கள். சாலமோன் முழந்தாளிட்டு மன்றாடினார், எஸ்ரா முழந்தாளிட்டு மன்றாடினார், நெகேமியா முழந்தாளிட்டு மன்றாடினார், தானியேல் முழந்தாளிட்டு மன்றாடினார் என்று பல ஆளுமைகள், பழைய ஏற்பாட்டின் முக்கியமான ஆளுமைகள் முழந்தாளிட்டு மன்றாடினார்கள். நாம் பலவிதங்களில் மன்றாடலாம், ஆனால் முழந்தாளிடுவது என்பது கடவுளுக்கு முன்பாக மண்டியிடுவது, நம்மையே தாழ்த்தி கொள்வது என்பது அந்த இறைவேண்டலுக்கு வலிமை சேர்க்கிறது, இறைவேண்டலின் தரத்தை மேம்படுத்துகிறது. இயேசுவுக்கு முன்பாக பலரும் முழந்தாளிட்டார்கள். இயேசுவிடம் நலம் வேண்டி வந்தவர்கள் முழந்தாளிட்டார்கள். இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்க வந்த இளைஞன், நிலைவாழ்வு பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வந்த இளைஞன் கூட முழந்தாளிட்டு தான் கேட்டான். இயேசுக்கு முன்பாக பலரும் முழந்தாளிட்டார்கள். ஆனால் இயேசுவே முழந்தாளிட்டு மன்றாடினார் என்பது அவரது ஆளுமைக்கு, அவரது ஆன்மீகத்துக்கு, அவரது இறைவேண்டல் பண்புக்கு அழகு சேர்க்கிறது. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 41வது இறைமொழியில் வாசிக்கின்றோம், இயேசு அவர்களை விட்டு கல்லறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். இயேசு பல வேளைகளில் இறைவேண்டல் செய்தார். இது ஒரு நெருக்கடியான நேரம். அவர் இறக்கப் போகிறார், சாவை நெருங்கிவிட்டோம். அவரது உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள், கலக்கம், அச்சம், துயரம், பதட்டம். இத்தகைய நெருக்கடியான வேளையில் இயேசு முழந்தாளிட்டு மன்றாடுகிறார். முழந்தாளிடும்போது நாம் கடவுள் முன்பாக நம்மையே தாழ்த்துகிறோம், சரணடைகிறோம். ஆகவே இயேசு தன் உடலை கையளித்தார், முழந்தாளிட்டு மன்றாடினார். அது இயேசுவின் ஆளுமைக்கு அழகு சேர்க்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றி நாமும் முழந்தாளிட்டு மன்றாட வேண்டும். முழந்தாளிட்டு மன்றாடுவது நல்ல பழக்கம். நம்முடைய குழந்தைகளையும் நாம் பழக்க வேண்டும். கோவிலில் நற்கருணைக்கு முன்பாக நம்முடைய வீடுகளில் குடும்பமாக இறைவேண்டல் செய்கின்ற பொழுது முழந்தாளிட்டு மன்றாடுவது நல்ல பழக்கம். இயேசுவைப் போல நாமும் முழந்தாளிட்டு மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.